ஏகாதசி விரத மகிமை. ஏன்னா நிறைய ஒரு மாதத்தில் எத்தனை ஏகாதசி வருது? சரி, வெரி குட். அப்போ ஏகாதசி பகவானுடைய ஒரு முக்கியமான நாள், ரொம்ப முக்கியமான நாள். அப்போ ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு பகவான் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொசிஷனில் இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாற்றுவார். அப்போ என்ன, விஷ்ணு பகவான் தன்னுடைய தூங்கும் பக்கத்தை மாற்றுறார். நம்ம இடது பக்கம் இப்படி படுக்கிறத அப்படி வலது பக்கத்துக்கு மாற்றுவார், வலது பக்கத்தில் படுத்துருக்கிறது வந்து இடது பக்கம் மாற்றுவார். ரெண்டு பக்கம் தானே இருக்குது. ஒரு மாதத்தில் 2 ஏகாதசி தானே வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ இதில் பியூட்டி என்னென்னா, சந்திரன் இருக்கு இல்லையா, இந்த சந்திரனுக்கு வந்து 15 நிலைகள் இருக்குது, 15 பருவம். இப்போ எங்கேருந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமி போகிறது வரைக்கும் 15 ஸ்டேஜ் வரும். அதே மாதிரி திருப்பி பழையபடி இங்கே அமாவாசை டு பௌர்ணமி, அதே மாதிரி பௌர்ணமி டு அமாவாசை வரும்போது 15 வரும். சரியா? அப்போ அந்த 15 நாளுக்கும் பேர் இருக்குது. எது சொல்லுங்க பார்ப்போம், என்ன படிங்க, என்னது அது பேர் என்ன? முதல் நாள் இப்போ இந்த அமாவாசைலேருந்து ஆரம்பிக்கணும்னு வைப்போம். அதுக்கு அடுத்த நாள் என்னது? அமாவாசைக்கு அடுத்த நாள் என்னது? பிரதிபாதா. அதுக்கு அடுத்தது துவித்தியா. 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, 9, 10, 11. அது ஏகாதசி. புரியுதா? அப்போ ஏகாதசினா என்ன அர்த்தம்னா 11ன்னு அர்த்தம். ஏகம்னா 1, தசான்னா 10, 10 1 11, 11வது நாள் ஏகாதசி. அப்புறம் அடுத்த நாள் ஏகாதசிக்கு அடுத்த நாள் என்ன வருது? துவாதசி. அப்புறம் அடுத்தால சதுர்த்தசி, அமாவாசை. அமாவாரணியம் அது அமாவாசையாக இருக்கும், இல்லைன்னா பௌர்ணமியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அமாவாசையிலேருந்து ஆரம்பித்தா இதே மாதிரி பிரதிபா திருத்தியானி இப்படி போயிட்டு என்ன வரும்? அப்போ அங்கே வந்து பௌர்ணமி வரும். மறுபடியும் பௌர்ணமியிலேருந்து பழையபடி திருப்பி அதே மாதிரி பிரதிபாதா திருத்தியானி இப்படி வந்து இங்கே என்ன வரும்? அப்புறம் அமாவாசையில் வந்து முடியும். இப்படி திருப்பி போயிட்டே இருக்கும். ஓகே. அப்போ இன்னொன்று என்னென்னா, ஏகாதசி அன்னைக்கு காற்று அழுத்தம் ரொம்ப குறைவாக இருக்கும். மனம் வந்து சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இந்த எங்கேருந்து போகிறோம்? நோமூன் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி போகிறோம், பௌர்ணமி திருப்பி வந்துருக்கோம் இல்லையா? இந்த ஏகாதசி ரொம்பவும் எதுக்கு ஆன்மீக விஷயமான சம்பந்தங்கள் எது பண்ணுதுனாலும் ரொம்பவும் வசதி அது. சரியா? அப்புறம் அடுத்தால இந்த சந்திரன் இருக்கே, இந்த சந்திரன் வந்து நமக்கு மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சந்திரன் வந்து எந்த இதில் இருக்குதோ அதை பொறுத்து நம்ம உடம்புலேயும் மனத்துலேயும் உயிரிலையும் கூட சேஞ்ச் இருக்கும். அது எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு நிமிஷம். ஓகே, இதில் எப்படின்னா அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் மனதுக்கு மேலே, நம்ம மனதுக்கு மேலே ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பாருங்கோ, சில சமயம் வயசானதுக்கு வந்து அப்படி இழுத்துட்டே கிடக்கும். அப்போ சொல்லுவாங்க, இந்த வரக்கூடிய அமாவாசைக்கு போனாலும் போயிடும், இல்லைன்னா பௌர்ணமியில் போனாலும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டீங்க. கரெக்டாக அந்த மாதிரி தான் நடக்கும். அந்த நாடுகளில் ரொம்பவும் ஆதிக்கம் இருக்கும் உடம்புலேயும் மனத்துலேயும் உயிர்லேயும் கூட அந்த மாதிரி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனால தான். அது மட்டும் இல்லை, பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒன்று அமாவாசை பௌர்ணமியில் ரொம்ப கூடும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லா சயின்டிஸ்டே சொல்கிறது தான். அதே மாதிரி நம்ம கடல் வந்து உள்வாங்கும் வெளிவாங்கும், அதுவும் கூட இந்த நாள்களை ஒட்டி தான் வரும் ஆக்சுவலாக எல்லாமே. அப்போ நம்ம பார்க்கும்போது எப்படி வருதுன்னா, நம்மளுடைய உடல், மனம், உயிர், இது 3லையும் அது வந்து எஃபெக்ட் ஆகுது. விஞ்ஞான விளக்கத்தை பார்க்கும்போது சந்திரனுக்கும் நமக்கு உடம்பில் வந்து 7 சக்கரங்கள் இருக்குது. நீங்கள் யோகா கிளாஸ் எடுக்கக்கூடிய அங்கெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ 7 சக்கரங்கள் இருக்குது. அந்த 7 சக்கரத்தில் அப்படி இங்கே மேலே இங்கேயும் அப்படி ஆதிக்கம் இருந்துகிட்டே இருக்கும். மேலே நம்ம பிராணம் வந்து இந்த 15 சக்கரத்துக்கு இந்த 7 சக்கரத்துக்கு மேலே வந்து இந்த 15 நிலை 3 இருக்குல்லையே, அது அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே,
இதை கவனிச்சிடுங்க. இதை விட முக்கியம் என்னென்னா, நமக்கு எத்தனை சக்கரம் இருக்குதுன்னு சொன்னேன்? 7 சக்கரங்கள் இருக்குது. எதெல்லாம்னா எதெல்லாம் யாராவது சொல்ல முடியுமா? அதில் எழுதியிருக்கு, இங்கிலீஷில் எழுதியிருக்கானா. மூலாதாரா, கீழே இருந்து போங்க. மூலாதாரா, ஸ்வதிஸ்தானா, மணிப்புரா, அனகாத்தா, விசுத்தா, அஞ்ஞா, சகசிராரா. மூலாதாரம் கீழே இருந்து போகுது, அதுக்கு மேலே ஒன்றா மேலே போகுதுட்டு இல்லையா. அதில் முக்கியமாக அன்றைக்கி நான் உங்களை எதை வந்து இப்போ பார்க்கணுன்னு சொன்னோம்னா, அஞ்ஞான்னா இதில் இந்த இடத்துல இதுதான் 3வது கண்ணு. சிவபெருமானுக்கு 3 கண்ணு இருக்குது. அவருக்கு இது வந்து வெளியே வந்திருக்கும், நமக்கு உள்ளுக்கு இருக்குது. இதுதான் வித்தியாசம். ஓகே, 3ஆம் கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சகசிராரா வந்து தலைக்கு மேலேயாங்க இருக்கும். அது எப்படி? அதுதானே நாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம உடம்புக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அது ஆக்சுவலாக இது தலைக்கு உள்ளே கிடையாது, அது மேலே நிற்கும், இப்படி நிற்கும். சகசிரானா அதில் 1000 ஏன்னா இதில் இந்த இதழ்கள் உள்ள தாமரை மாதிரி அந்த மாதிரிப்பட்ட ஷேப் சொல்லுவாங்க தலையில் மேலே. ஓகே, இதில் முக்கியமாக அனகாத்தா எதில் இருக்குது? இதை தெரியுதா உங்களுக்கு? அனகாத்தா ஹார்ட்டில் இருக்கும், இதில் நெஞ்சில் வரும். அதே மாதிரி அஞ்ஞா வந்து எங்கே வரும்? நெத்தியில் வரும். இந்த 2ஐயும் மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஏகாதசிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது, சொல்ல போகிறேன். சயின்டிஃபிக்காக நான் சொல்லித்தரேன். அதுக்கு இன்னொரு படம் போட்டிருக்கோம் இல்லையா, ஆவுராணி போடுறேன். நம்ம 7 சக்கரத்தை பற்றி நான் சொன்னேன். இன்னொன்று என்னென்னா, உயிரோட இருக்கக்கூடிய எதுவும், உயிர் வாழக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஆவுரா இருக்கும். ஆவுரான்னா நம்ம தேஜஸ், அதாவது ஒரு எஃபல்ஜென்ஸ், ஒரு ஒளி இருக்கும். ஆனால் அந்த ஒளியை நம்மளால் பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி படங்களெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் தலைக்கு பின்னால் அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா மஞ்சளாக அப்படி ஒரு சக்கரம் மாதிரி அப்படி போட்டு தான் வரைஞ்சிருப்பாங்க. அது ஆக்சுவலாக எதுக்கு? இந்த ஆறா, அவங்களுக்கு அதே மாதிரி ஆறா இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அவருக்கும் இருக்குது, நமக்கும் உண்டு. நம்மளும் அவரோட இந்த பாகங்கள், அவ்வளோ ஜீவன்களும். அப்போது நம்மளுடைய அவுரா இது, அதான் தேஜஸ்ன்னு சொல்கிறது. அப்போ இதில் வந்து நம்ம 7 சக்கரங்கள், அதே மாதிரி 7 சக்கரங்கள் வந்து அந்த அவுரா வந்து ஏன் அப்படி தேஜஸாக வருதுன்னா, அந்த சக்கரங்கள் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அப்போ ஆனால் அதே சமயத்தில் இந்த சக்கரங்கள் அவ்வளவும் சந்திரனுடைய நிலையோட சம்பந்தம் உண்டு. அப்போ ஏகாதசி அன்னைக்கு நல்ல கவனிங்கோ, இது முக்கியமான பாயிண்ட். நம்மளுடைய பிராணம், நம்முடைய மனத்தோட ஆதிக்கம் எங்கே இருக்கும்னா, அஞ்ஞா சக்கரத்தில் இருக்கலாம், இல்லைன்னா எதில் இருக்கலாம்? அனகாத்தாவில் இருக்கலாம். சொல்லுங்க, எதில் ஏதாவது உள்ளதான் இருக்கும். ஒரு சமயம் ஒரு வேளை இங்கேருந்து அமாவாசையிலேருந்து போகும்போது ஒரு வேளையில் என்ன இருக்கும்? அனகாத்தாவில் இருக்கும். அங்கேருந்து வரும்போது பழையபடி எங்கே பார்த்தோம்னா இதில் ஒரு அஞ்ஞாவில் வந்திருக்கும். இல்லைன்னா மாற்றி இந்த 2 தான் இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு அதெல்லாம் வந்து நிற்கும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏதோ நமக்கு வந்து நாம் சொல்லுவோம், என்னடா ஏகாதசி சொல்லிகிட்டு இருக்காங்களே, நிறைய பேருக்கு இதெல்லாம் நிறைய தெரியாது. அப்போ சக்கரங்களுக்கும் அந்த மூணுகளுக்கும் பார்த்தீங்களா, மூமெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்க. நான் முன்னாலே சொன்னேன், அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பைத்தியங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், சாகருக்கு கிடக்கிறதுல அன்னைக்கு தான் அதை ஒட்டி தான் போகும். இப்படிலாம் நிறைய திங்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அந்த நாள்களில், எது அமாவாசை பௌர்ணமி நாள்களில் தான் ஆக்சிடெண்ட் ஜாஸ்தி ஆகுமா. ஆக்சிடெண்ட் ஜாஸ்தி ஆகிறதுன்னா அன்றைக்கி தான் எல்லாம் பார்த்தா அந்த எமர்ஜென்சி எல்லாம் ஃபுல்லாக அது தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக, சரியா. அப்போ நிறைய நமக்கு வந்து சந்திரனுடைய நிலைகளை பொறுத்து நிறைய திங்ஸ் நடக்குது, நமக்கு தெரியாது. இனி நான் ஒன்று கேட்குறேன், நம்மளால் வந்து இந்த ஆறாவை பார்க்க முடியலை, இந்த நம்மளால் என்னம்மா ஓகேம்மா, சரி. அப்போ நம்மளால் இந்த ஆறாவை வந்து நம்மளால் பார்க்க முடியல, ஆனால் ஆறாவை இருக்குது, ஆறாவை வந்து இருக்குது, நமக்கு இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ட்ரைனிங் எடுத்தோம்னா அதெல்லாம் பார்க்கலாம். நீங்களே வேணால் பாருங்க. நம்ம இந்த விரல் எடுத்து வச்சுங்க, நான் இப்படி தான் ட்ரைனிங் கொடுப்பேன். முன்னால் அந்த மாதிரிலாம் ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் இப்படி வச்சுட்டு இப்படி பார்க்கணும். இப்படியே பார்த்தோம்னா அது அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அப்படி இந்த சிகரெட் ஸ்மோக் மாதிரி அப்படியே தெரியும். எல்லோரும் தெரியாது, அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா நாம் வந்து நம்மளுடைய ஆரோ வழியாக நம்ம ஆரோவை பார்க்கும், அதுதான் ப்ராப்ளம். அதனால தான் நமக்கு தெரியல.
நம்ம ஆரோவை விளையாட்டு மற்றவங்களோட ஆரோவை பார்க்கும், அதனால் நமக்கு தெரியாது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி அதை பார்க்கலாம். அப்போது இதில் இந்த பார்த்திங்களா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வெளிச்சம்னு சொன்னேன். உயிரோடு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஆரோ இருக்கும். நாம் பார்க்க முடியுமானா சாதாரணமாக பார்க்க முடியாது, ஆனால் பயிற்சி மூலம் பார்க்க முடியும். கிரில்லியன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இதை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த ஆரோ ஃபோட்டோவரே எடுத்துருவான். நம்ம அதில் வைக்கணும், கையை வச்சுக்கிட்டு பட்டோம்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக இருக்கும், அது இருக்கும். அந்த ஆரோ என்ன பண்ண, அந்த சர்க்கியூட் அப்படியே அதுக்கு தெரியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதை எதில் போயிடும், ஃபோட்டோ இதில் போயிடும், ஃபோட்டோவில் எடுத்துருவாங்க. நான் பார்த்தீங்களா, இதில் பாருங்க, இது ஒரு கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி எடுத்தது. ஆனால் இதே சமயத்தில் பார்த்தீங்களா இதில் ஏன்னா அந்த ஃபோட்டோ அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு எடுக்கும்போது வந்துடும், கலர் தெரியும். நமக்கு பார்க்க முடியாது, மெஷினுக்கு பார்க்கும், மெஷினுக்கு தெரியும். ஏன்னா அது அந்த மாதிரிப்பட்ட இது மாதிரி இப்போ பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் அந்த ஆரம் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இருக்குமா, 1/2 இன்ச்சிலிருந்து 6 இன்ச்சு வரைக்கும் வரலாம். நம்ம டயர்டாக இருக்குன்னு வச்சுக்கோ, சாயங்காலமோ ராத்திரியோ நம்ம டயர்டாக இருக்குன்னு வச்சுக்கோம், அப்போ 1/2 இன்ச்சு தான் இருக்கும், அது வர மங்கலாக தான் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம காலையில் எனர்ஜெட்டிக்காக நல்லா தூங்கி நல்லா முழிச்சிட்டு இருக்கணும், எனர்ஜி இருக்கும், 6 இன்ச்சு வரைக்கும் இருக்கும், மிகவும் பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணாமல் பேச்சுலராக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். மேரிட் ஆனவங்களுக்கு 1 இன்ச்சு தான் இருக்கும், அவங்களுக்கு 6 இன்ச்சு இருந்தால் இவங்களுக்கு 1 இன்ச்சு தான் இருக்கும். ஏன், நம்ம சக்தி எல்லாம் போயிடுத்துன்னு அர்த்தம். இதனால தான் சொல்கிறது அதை பிரம்மச்சாரியங்கிறது ஆன்மீகத்துக்கு பக்கத்தில் போகிறதுக்கு ரொம்ப வசதிங்கிறது இதுதான் காரணம். பவர், அவ்வளோ பவர் இருக்கும், ஆன்மீக பவர் கிடைக்கும், புரியுதா? அதனால தான் கல்யாணம் பண்ணாமலோ கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னு கூட ரொம்பவும் அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாச்சுன்னா என்ன ஆகும், ஆரோ பெருசு இதாக இருக்கும், ரொம்பவும் இல்லை இது விடுத்து ஜாஸ்தியாக இருக்கும், ஆன்மீகத்தில் மிகவும் முன்னேறலாம். யோகா செய்யக்கூடியவங்களுக்கு 6 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி என்ன ஆளை காணணும், அன்னைக்கு உங்கள் ஆளை காணும், இன்னைக்கு அவங்ககிட்ட தான் கேட்டுட்டு இன்னும் ஆளை காணலையேன்னு பார்த்தேன். சரி, எனிவே இப்போ என்னென்னா கௌதம புத்தர் இருக்கார்ல, கௌதம புத்தருக்கு எவ்வளோ இந்த ஆரோ எவ்வளோ இருந்து தெரியுமா, 100 மைலு. நம்ம இஞ்சியை பார்த்துட்ருக்கோம், 6 இன்ச்சு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு பார்த்துட்ருக்கோம், அவருக்கு 100 மைல் அப்படியே போய்ட்டுருக்குமா. ஏன்னா அவர் மேரேஜ் பண்ணல, கம்ப்ளீட்டாக எப்பவுமே யோக நித்திரையிலே இருந்ததுனால அவ்வளோ இதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், மனநிலைகள், நம்மளுடைய மனநிலைகள் எப்படி இதாகுது, சந்திரனுடைய ஸ்டேஜை பொறுத்து நம்மளுடைய மனநிலைகள் மாறுது. அதே மாதிரி நம்ம அவராலையும் அது பலிக்கும். சந்திரனின் நிலைகள் நம்மளுடைய அவரால் ஆதிக்கம் செய்யும். அது மட்டும் இல்லை, நாம் எந்த சாப்பிட்றோமோ அதுவும் ஆரோவில் தெரியும். இதுதான் டேஞ்சர், இதுதான் ரொம்பவும் முக்கியமாக கேட்க வேண்டியது. மீன், முட்டை, இறைச்சி உண்மைகளுக்கு என்ன கலரில் இருக்குமா, சிவப்பு கலரில் இருக்குமா, அசிங்கமாக இருக்குமா. மீனையும் சேர்த்தானு சொல்கிறேன், மீன், முட்டை, இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஆரோ எப்படி இருக்கும், அந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லேன், சிவப்பாக இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும், உடனே தெரிஞ்சிடும். அதனால தான் என்னோடய குருதே அப்படியே வாக் பண்ணிகிட்டே போயிடும்போது எங்கள் கங்காவுக்கு பக்கத்தில் தான் அவர் தேவாரி புருங்கோடைய இடத்துல, அவங்க அப்பாவிலேருந்தே அப்படி தான். அங்கே ஒருத்தன் வராமன்னா உடனே பார்த்த உடனே ஆரோவிலே தெரியும், ஐயோ அவன் மாமிசம் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அதை தூர வெளியே வந்துடுவாங்க. இல்லை அப்படி பார்த்துட்டாங்கன்னா போய் கங்கையில் குளிச்சு தான் வரணும் புண்ணு பழையபடி. ஏன்னா அவங்களோட நம்மளோட ஆறாவில் இம்பேக்ட் ஆகும், நம்மளோட இது ப்ராப்ளம். அதனால தான் மீன், முட்டை, இறைச்சி சாப்பிடக்கூடியவங்க கூட அதிகமாக உறவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இதுதான் காரணம். அவங்களோட நம்ம ஆறாவில் இம்பேக்ட் ஆகும், இதுதான் சொல்கிறது. அதே நேரத்தில் சைவ உணவு சாப்பிடக்கூடியவங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் அழகாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆசை உள்ளவங்களுக்கு இளஞ்சிவப்பு அந்த மாதிரிப்பட்ட ஒரு மிக்ஸ்டு கலரில் இருக்கும். கவலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஊதா கலராக இருக்கும். சாமி படங்களில் பின்னால் பார்த்தா அதில் மஞ்சள் வெள்ளை கலரில் வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது ரவுண்டாக போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா,
இதுதான் ஆன்மீக குருக்களுக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ உங்களுடைய ஆவரா என்ன கலர் வேணுங்கிறது நீங்களே நினச்சிக்குவோம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு தக்கவாறு தான் கலர் வரப்போகுது. நீங்கள் என்னதை விரும்புகிறீங்களோ பேராசை பிடிச்சாச்சுன்னா அதுவும் பழையபடி என்ன தான் வரும். அதாவது அதுக்கு ஒரு ரெட்டிஷ் கலர் இருக்குது. இந்த கலரை சொல்லுங்கள். இது உண்மையான ஆறா, படம் எடுத்ததில் இது ஒருவோட நிஜமான ஆறான்னு வேணால் இவரை பற்றி என்ன சொல்லுங்க. நம்பர் 1 ரெட்டு, இவர் மாமிசம் சாப்பிடக்கூடியவர். அப்புறம் இன்னொன்று ஊதா இருக்குங்க, இவர் கவலையில் இருக்கார். பார்த்தீங்களா? இதை உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா? இப்படி நான் சொல்லிக் கொடுக்க மாதிரி என்னடா அவர் சொல்லுவார், இதெல்லாம் பண்ணப்படாது, அது பண்ணப்பட ஏன் சொல்ல. நான் இப்போ சயின்டிஃபிக்காக அவங்களாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அசுத்தத்தை போய் சாப்பிடக்கூடாது. நாம் எதை சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான், அதே குணம் தான் நமக்கு வரும். அதனால தான் மாமிசம் சாப்பிடக்கூடிய விலங்குகள், சிங்கம், புலி எல்லாம் ஒன்றுக்கு சண்டை போட்டு கிடக்கும். அதே சமயத்தில் ஏன்னா யானை, பசுக்கள், தாவரங்கள் சாப்பிட்றதெல்லாம் சேர்ந்து வாழும். சிங்கங்கள்லாம் சேர்ந்து வாழாது, சண்டை தான் போடும். இதுதான் வித்தியாசம். எனிவே இனி கொஞ்சம் ஃபர்தராக போகலாம். சந்திரன், 7 சக்கரங்கள் அதெல்லாம் சொன்னேன். நம்ம உடம்பில் 10 கோடி நரம்புகள் இருக்கான். ஏகதேசம் எக்ஸாக்டால் 10 கோடி நரம்புகள் இருக்குது. இந்த நரம்புகள் எல்லாம் சேர்ந்து தான் சக்கரத்தில் அப்படியே இருந்துகிட்ருக்கு. அப்போ இது இப்போ எப்படி பண்ணுமான்னா, ஏகாதசிக்கும் சந்திரனுக்கும் நம்மளோட மனதோட இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்குது. நம்ம உடலில் எத்தனை சக்கரங்கள்னு சொன்னேன்? எத்தனை சக்கரங்கள்? இந்த சக்கரங்கிறது மனோ உடல் சார்ந்தவை. இந்த சக்கரங்கள் மனதில் கிடையாது, உடல்லையும் கிடையாது. சூட்சும சரீரம்னு ஒன்று இருக்குது. நம் பூத உடலில் உள்ளதில்லை, இது சூட்சும சரீரத்தில் இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்மளுடைய மனம் இந்த சக்கரங்கள் வழியாகத்தான் வேலை செய்யுது. அப்போ நம்மளுடைய மனம் இந்த சக்கரங்கள் வழியாகத்தான் வேலை செய்யுது. அப்போ இந்த மனதின் பயணம் எப்படி இருக்கும்? இந்த சக்கரம் வழியாக மேலேங்களையும் போயிட்டே இருக்கும். இது உணர்வு பூர்வமாக அப்படி பண்ணும்போது தான் அது யோகம். யோகா பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். யோகா பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்க கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது போயிட்டே இருக்குது, மேலேங்களையும் போயிட்டு நமக்கு தெரியாது. அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெறும் ஆதிக்கம் மட்டும்தான் இருக்கும். அப்போ சந்திரன் வளரும் போதோ தேயும் போதோ நம்ம மனம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அதனால தான் மனநலம் குன்றியவர்கள் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் மிகவும் மோசமாகிறார்கள். பிரச்சனை அது கூடிடும், பைத்தியம் கூடிடும். ஏன்? அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க வீக்கு, மனநிலையில் வீக்கு. அதனால தான். புரியுதா? இப்போ என்னென்ன அதே மாதிரி பூமி திடப்பொருளாக இருப்பதால் அதுக்கு மேலே சந்திரனோட தாக்கம் அவ்வளவா பார்க்க முடியாது. திரவ நிலையில் உள்ள கடல் மேலே வரும், கீழே போகும். இந்த நாள் அமாவாசையில் ஒரு மாதிரி இருக்கும், பௌர்ணமியில் எல்லாம் பொழி ஸ்வெல் ஆகிட்டு இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க பொழி ஓடுதாம்பாங்க. இங்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமில்ல, அந்த டைமில் தான் அது சொல்கிறது அதுதான். அப்போ பார்த்தோம்னா சந்திரன் அந்த மாதிரி இருக்கும். அப்போது எது லிக்விடில் அது ஆதிக்கம் இருக்குது, மற்றதில் நமக்கு தெரியாது. புரியுதா? எனிவே ஏகாதசி அன்னைக்கு என்ன விசேஷம் நல்லா கவனிங்கோ. இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏகாதசி அன்னைக்கு 11வது நாள். எதில்? சந்திரனுடைய 11வது நிலை. என்ன சொல்லி கொடுத்தேன்? நம்மளோட பிராணம், மைண்ட் எதில் இருக்குது? எந்த சக்கரங்களில் இருக்குன்னு சொன்னேன்? சொல்லுங்க. இதுலேயும் அனகாத்தா இல்லைன்னா அஞ்ஞா. சரியா? ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா கரெக்டாக இருக்குமா? ஏன்னா சொல்லு கிழங்கு இது மேலேயும் கீழே போயிட்டு இருக்குல்ல, இந்த நம்மளோட பிராணம், இந்த மனம் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ அதில் இந்த 2ல் 1 தான் இருக்குன்னு சொன்னேன். அந்த மனமும் பிராணனும் அந்த 2ல் ஏதாவது ஒன்றில் வரும்போது எப்படி இருக்குமா தெரியுமா? அந்த உயிருக்கு நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குமா? இப்போ நம்ம ஒரு விருந்தினரை பார்க்க போகிறோம், அங்கே இருந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு மாறி நமக்கு சொந்த வீட்டு தானே போடுறேன்னு இருக்கும். நம்ம சொந்த வீடு தானே எப்போவுமே நமக்கு இதாக இருக்கும், நல்லா இருக்கும், சௌகரியமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். மற்ற வீடுகளில் அவ்வளோ இருக்காது.
அதே மாதிரி சொந்த வீடுனா நார்மலாக என்ன உங்கள் இப்போ நம்ம வீடு இப்படி இருக்கும். அது இப்போ வந்து குழந்தைகள் பார்த்தோம்னா சொந்த வீடு நல்லாயிருக்கும், எல்லாம் ஓடி ஆடி நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி தாத்தா பாட்டி வீடும் நல்லாயிருக்கும். அப்போ ஒன்று நம்ம வீடுன்னு வச்சோம்னா அது தாத்தா பாட்டி வீடு மாதிரி 2 வீடு இருக்க. நான் இப்போ 2 சொன்னேனே, அஞ்ஞான சக்கராவும் அனகாத்தாவும் சொன்னேன்ல, இதில் 2ம் வீடு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அன்னைக்கு நாம் வந்து ஆன்மீக விஷயங்கள் எது பண்ணாலும் என்னக்கு சாலிடாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. ஏன்னா அது ரெடியாக அவ்வளோ தூரம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம அந்த டைமில் சேன் பண்ணுறதோ, அந்த டைமில் ஆண்டவனை பற்றி பாடுறதோ, நம்ம என்னது பண்ணாலும் அவ்வளவுக்கு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்புறம் இப்போ வர ஏகாதசி ஏன் ஃபாலோ பண்ணணும்னு வரேன். ஏகாதசி அன்னைக்கு ஏகாதசியை நம்ம ஒருத்தன் ஃபாலோ பண்ணும்போது, நான் ஒரு இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னு நான் சொல்கிறேன். நம்ம எவ்வளவு பாவம் மேருமலை அளவான பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த ஏகாதசி விரதம் எரித்து விடும். மேரு மந்திர மாத்திராணி பாபானி சதஜன்மஷு ஏகம் சைகாதசீம் கோப்யோ தகத்தே உலராசிவத்து. அவ பாப்போம் எப்படி சொல்ற. ஓ கோபிகர்களே, ஒரு நெருப்பு பொறி பருத்தி பஞ்சுவின் பெரிய குவியலை எரித்து விடுவது போல ஒரே ஒரு ஏகாதசி 100 பிறவைகளில் செய்த பெரிய மேருமலை போன்ற பாவங்களையும் எரித்து விடுகிறது. பாருங்கோ, அப்போ இந்த ஏகாதசியோட மகிமையை பார்த்தீங்களா? இப்போ அது ஏன் அப்படின்னா அதை கிளங்க வைப்போம். ஏகாதசி எப்படி அது உருவான சரித்திரம் இருக்குது. ஏகாதசி வந்து 11ஆவது நாள் இந்த மூன் போகிறதுலன்னு எல்லாரும் தெரிஞ்சு, இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு. ஆனால் ஏன் இந்த விசேஷம் 11ஆம் நாளைக்கு ஏன் அப்படி விசேஷம்? நான் சொன்னேன், ஒருவேளை இந்த வீட்டில் இங்கே இருப்போம், இல்லை இங்கே இருக்குன்னு சொன்னேன். சரி, ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. அதை விட்டு ஜைமினி ரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி வந்து வியாசதேவர்கிட்ட கேட்குறாரு, என்ன ஏகாதசி விரதத்தோட மகிமை என்ன, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு வியாசதேவர் சொல்லிடுறாரு, ஆரம்பத்தில் உலகம் தோற்றுவிக்கப்பட்ட போது விஷ்ணு பகவான் அனைத்து வகையான பாவங்களின் உருவமாகிய ஒரு அசுர பிறவி பாப புருஷனை படைத்தார். ஏன் அப்படி படைச்சாரு? பாவங்கள் செய்யும் அனைத்து உயிரினங்களையும் தண்டிப்பதற்காக இது செய்யப்பட்டது. அதன் பிறகு ஏன்னா எல்லாரும் அவன் பாவம் பண்ணிட்டு இருந்தான் மாதிரி தண்டனை வேண்டாமல் என்ன கர்மிக்களை அவன் பண்ணதுக்கு தண்டனை இல்லைன்னா எல்லாரும் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால பண்ணுது அது. அவன் பாவங்கள் செய்யும் அனைத்து உயிரினங்களையும் தண்டிப்பதற்காக இது செய்யப்பட்டது. யார்? பாவ புருஷன். அவன் பாவம் ஒருத்தன் செய்யும்போது என்ன ஆகுமா, அதுக்குள்ளே பாவ புருஷனோட அறிகுறி அங்கே இருக்கும். அந்த மாதிரி அறிகுறி இருக்கவங்களை வந்து எங்கே போயிடுவார்? விஷ்ணு பகவானோட அரேஞ்ச்மெண்ட்னால யமலோகத்துக்கு போயிடும். அவன் ஒரு தடவை விஷ்ணு பகவானே யமலோகத்துக்கு யமராஜ பார்க்க போயிருக்கும்போது அவருக்கே தாங்க முடியலை. ஐயோ, இப்படி பாவங்கள் செய்துக்கிட்டு இருக்குதே, மீனையும் முட்டையும் மாமிசத்தையும் சாப்பிட்டு எவ்வளவு பாவங்கள் அவன் அப்படியே தலையில் துவச்சி இங்கே கொண்டு நரகத்தில் போகிறாங்களே அப்படின்னு பார்த்து அவருக்கு தாங்க முடியாது. அப்போ அங்கே அவங்களுக்கு மேலே கருணை கொண்டார். அப்போ என்ன பண்ணாருன்னா, அவருடைய சொந்த ஸ்வரூபத்திலிருந்து ஏகாதசி அப்படின்னு கூடிய ஸ்வரூபத்தை படைக்கார் அவர். அப்போ ஏகாதசி நாள் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் ஒரு ஸ்வரூபம் இருக்குது. துளசி தேவி இருக்குது, பக்தி தேவி இருக்குது. ஓகே, இதே மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குங்க. அதை படைச்சிட்டு இந்த ஏகாதசி என்னைக்கு நீங்கள் வந்து என்னைக்கு வர்ஷிப் பண்ணுவாங்க? அதை ஏகாதசி நாளைக்கு. ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அவங்களுடைய பாவங்கள்லேருந்து விடுபடுவார்கள் அப்படின்னாரு. அப்போ இதை பார்த்த பாப புருஷன் உடனே பயப்பட்டுட்டான். எதுக்கு? அவனுக்கு வேலை போச்சு, இடம் இல்லை. அப்போ அவன் உடனே விஷ்ணு பகவான்கிட்ட போனான். இந்த ஏகாதசிகளால் எனக்கு தனக்கு தங்குவதற்கு இடமில்லாமல் போய்விடும்னு போய் முறைவிட்டான். பாருங்கோ, ஏன்னா பாப புருஷனுக்கு இடம் வேணுமில்ல. அதே மாதிரி தான் யார்? கலிபுருஷன் யாருக்கிட்ட என்ன நம்ம பரீட்சித் மகாராஜ்கிட்ட
பரிசு மகாராஜ் தெரியுமில்ல, அந்த கதையில் தெரியுமில்ல, அவர் கேட்பான், அவன் கேட்பான், இந்த மாதிரி எனக்கு கலிபுருஷன், எனக்கு வந்து இடம் இல்லாமல் ஆகக்கூடாங்க, எனக்கு இடம் கொடுங்கோ, இருக்குது இடம் கொடுங்கோன்னு சொல்லுவார். அப்போ அவர் அப்போ சொல்லி கொடுப்பான், எங்கெங்கு மாமிசம் முட்டை மீன் சாப்பிடுவார்களோ அங்கே கலிபுருஷன் நீ போய் உட்காந்துக்கோ. அதே மாதிரி எங்கெல்லாம் சூதாட்டம் ஆடுவார்களோ அங்கே போய் நீ உட்காந்துக்கோ. எங்கெங்கெல்லாம் மதுபானங்கள் சாப்பிட்றாங்களோ அங்கே போய் நீ உட்காந்துக்கோ. அதே மாதிரி ஆண் பெண் விவகாரத்தில் தகாத நிறையில் போகக்கூடிய அங்கே போய் நீ உட்காந்துக்கோ. இந்த அவ்வளோ இந்த கிளப்பு எல்லாம் அங்கே தான் கறி தான். இதையும் சொல்லி கூட அப்போ கேட்டான், என்ன எப்படி இந்த மாதிரி இந்த பரீட்சை வாரேன், இதான் வாரேன், கேளுங்க. அப்புறம் பார்த்தான், களி கேட்டு பார்த்தான், எனக்கு இங்கே உங்கள் நாட்டில் இந்த மாதிரி யாருமே இல்லை, நான் எங்கே போய் இருப்பேன் அப்படின்னு கேட்டான். அப்போ சரி நீனே கேளு, உனக்கு எங்கே வேணும், தங்கம் எங்கே இருக்கோ அங்கே நான் இருப்பேன், இருக்கணும் அப்படின்னா தஸ்து கொடுத்துட்டாரு, முடிஞ்சு. உடனே பார்த்தான், கொடுத்துட்டா இடம் கிடச்சிட்டா. அந்த டைமில் தான் பரீட்சித் மகாராஜ் எங்கள் கிரீடத்தில் என்ன இருக்குது, தங்கம் இருக்குது, மேலே ஏறிட்டான். அதனால தான் பரீட்சித் மகாராஜ் வந்து அந்த செத்த பாம்பை கொண்டு போய் அந்த முனிவருக்கு மேலே கொண்டு கழுத்தில் போட்டது காரணம் கலியோட இது இன்ஃப்ளூயன்ஸ். எனிவே நம்ம இதை விடுவோம், அது வேறு விஷயம். சரியா? இங்கே அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது, நீங்கள் எல்லாரும் ஏகாதசி ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் எங்கே போய் தங்குவேன். அவர் சொல்லுவார். அப்புறம் அவர் சொல்லுவார், யார், விஷ்ணு பகவான் சொல்கிறாரு, ஏகாதசி நாட்களில் மட்டும் தானியங்கள், பருப்பு வகைகள், பயறு வகைகள், இதில் போய் நீ உட்காந்துக்கோ. பாபா முருஷன் சொன்னான். ஓ வெரி குட், சரி எனக்கு இடம் கிடைச்சாச்சு. இதில் தானியங்கள், பருப்பு வகைகள், பயறு வகைகள். அதான் சொல்லுவாங்க ஏகாதசி அன்னைக்கு வந்து எனது நோ ரைஸு சப்பாத்தி, அதே மாதிரி என்னது இட்லி, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பாபபுருஷன் திருப்தி. அப்போ அது மட்டும் இல்லை, அன்னைக்கு எவர் ஒருவர் இதை சாப்பிட்றாங்களோ உலகத்தில் உள்ள பாபம் அவ்வளவும் அவர்களுக்கு போய் சேரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் இப்போ பிரச்சனை. நம்ம சாஸ்திரம் படி எல்லாருமே ஏகாதசி விரதம் இருக்கணும், ஆனால் நமக்கு தெரியாமல் போயிடுதே, இதுதான் ப்ராப்ளம். நான் தான் சொல்லித்தாரேன், ஏகாதசி அன்னைக்கு பாப புருஷன் எங்கே இருக்கிறான், தானியத்தில் இருக்கிறான். அதனால தான் ஏகாதசி அன்னைக்கு தானியங்களை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுது. அப்போ ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணணும்? பகவானை பாடணும், நாம ஜெபம் செய்யணும், நாம சங்கீர்த்தனம் செய்யணும், கரிக்கதைகளை கேட்கணும். இப்படி நம்ம இப்படி என்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அன்றைக்கி இந்த ஆனந்தமாக இருக்கும். ஏன் இன்னொன்று, ஏகாதசி அன்னைக்கு நம்ம மனமும் பிராணனும் எதில் இருக்கும்? அங்கே அஞ்ஞாவிலையும் இல்லை அனகாத்தாலையும் இருக்கும், காமாக இருக்கும். இது நிறைய வகையில் வெரி நைஸ். சரி, ஏகாதசி ஃபாலோ பண்ணேன், எப்படி என்ன செய்யணுமா? 5 விதமான நிலைகளில் நீங்கள் பாடலாம். அப்போ தானியங்களை சாப்பிடக்கூடாது. மாதிரி வேறு என்ன? சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஹை டிவோட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீர் ஜலம் இரவும் தூங்காமல் இருப்பாங்க. நீர் ஜலம் எதுவும் குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, நைட்டும் கூட தூங்க மாட்டாங்க, சும்மா பஜன் நடந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நம்மளுடைய டெம்பிள் பெங்களூரில் இருக்குது. அங்கே ஏகாதசி அன்னைக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. நைட்டு தூங்க மாட்டாங்க, ஃபுல் நைட்டு ஹோல் நைட்டு பஜனை தான் நடக்கும். காலையிலேருந்து போயிடுவாங்க, காலையில் அங்கே வந்து தூங்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு 100% கிடைக்கும், புண்ணியம் அப்படியே கிடைக்கும். ஆனால் அது மாதிரி நீர் ஜலம், ஆனால் அது இல்லாமல் சாப்பிடாம, நீர் ஜலம் எதுவும் இல்லாமல் எதுவுமே சாப்பிடாம ராத்திரி தூங்க இருந்துன்னா 80% கிடைச்சிடும். ஆனால் 3வது எப்படி, நீர் அப்புறம் தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு வேறு ராத்திரி தூக்கம்னா இதில் நிர்ஜலம் தண்ணி சாப்பிட்றான், தண்ணி குடிக்கிறான், ராத்திரி தூங்குறான், 60% தான் கிடைக்கும்.
அதே மாதிரி ஒரு போஜனம் ஒரு நேரம் சாப்பிடுதான். எதை சாப்பிட முடியும்? தானியம் சாப்பிட முடியாது. எனது மற்ற உருளைக்கிழங்கு அது நிறைய திங்ஸ் இருக்குது, அதை சாப்பிடுவாங்க. ரைட் தூங்கினானா 40% கிடைக்கும். 3 நேரமும் சாப்பிட்டுட்டு இரவும் தூங்கினா 20% தான் கிடைக்கும். நான் ஒரு உத்தேசமாக வச்சு சொல்லித்தரேன். அப்புறம் ஏகாதசிக்கு அடுத்த நாள் என்னக்கு, அதுக்கு பேர் என்னது? துவாதசி. துவாதசி அன்னைக்கு ஏகாதசியை முடிக்கணும். அப்போ நம்ம ஏகாதசி ஃபாலோ பண்ணும்போது நம்மளை பாப புருஷன் அணுகவே முடியாது. அதுக்கு பதிலாக என்ன கிடைக்குது? ஆன்மீகத்தில் நம்ம மேலே போயிட்டே இருக்கோம். அப்போ ஏகாதசி அன்னைக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்கும், அந்த ஒரு நட்சத்திரம் வரும். அந்த டைமில் என்ன பண்ணணும்? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு 3 நேரம் சொல்லி அரிசி, அதாவது நார்மலாக தானியங்களை வந்து ஆஃபர் பண்ணிவிட்டு, எப்பவும் ஆஃபர் பண்ணாமல் எதையும் சாப்பிடக்கூடாது. அவர் சொல்லுவார்ல பகவத்கீதையில், அன்னைக்கு தான் சொன்னோம்ல, தாவரத்தை சாப்பிட்டாலும் கூட அதில் பாவம் இருக்குது. எதை சாப்பிட்டாலும் அவருக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு சொல்லணும். அப்போ இந்த ஏகாதசி அன்னைக்கு நிறைய மற்ற பலன்களும் இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லை, என்ன எல்லாம் இருக்குது நீங்கள் என்ன பாருங்க. முக்கியமாக கிருஷ்ண பக்தி கிடைக்கிறது, நீண்ட ஆயுள் கிடைக்கிறது, ஆரோக்கியமான உடல் கிடைக்கிறது, நோய்கள் நீங்குகின்றன, ஆரோக்கியமான மனம் கிடைக்கிறது, சுத்தமான சிந்தனைகள் வரும், ஆழமாக சிந்திக்கும் திறமை வரும், பாவங்கள் அழிகின்றன, கொழுப்புக்கள் எரிக்கப்படுகின்றன. ஆனால் இன்னொன்று, ஏகாதசி விரதத்தை ஒருத்தன் தெரிஞ்சோ தெரியாமலே பண்ணாலும் கூட கிடைக்கும். அவனுக்கு ஏகாதசியும் தெரியாது, அன்னைக்கு அப்படியே தூக்கம் இருக்காது, தூங்காமல் இருந்திருப்பான், கிடச்சிப்படும், புண்ணியம் கிடச்சிடும். நீங்கள் தீய அது சுடுமுன்னி தெரிஞ்சோ தெரியாமலே பண்ணால் எப்படியும் சுடத்தான் போகுது. அது மாதிரி ஏகாதசிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நான் சொல்கிறேன், பக்த பிரகலாதன், அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. பக்த பிரகலாதன், கிரணிகசிப்பு, அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பக்த பிரகலாதன் எவ்வளோ பெரிய பக்தன். ஆனால் அவருடைய முந்தைய வாழ்வில் ஒரு கிரகஸ்தனாக தான் இருந்தான். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் காலையில் இருந்தே அவங்களுக்கு சச்சரவு ஆரம்பித்து சண்டை போட்டாங்க. சண்டையினால் அவர் என்ன பண்ணிட்டார், அது வந்து வீட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது சண்டையில் ஏகப்பட்ட கசப்பான சண்டை, சாப்பிட இல்லை, எதுவுமே சாப்பிட இல்லை. வாங்காமல் உட்காருங்க, உட்காருங்க. இதில் இங்கேயும் உட்காரு, கீழே உட்காருனா இதில் உட்காருங்க, இல்லைன்னா சேர் எடுத்து போட்டு கொடுமா. ஓகே, வெரி குட். அப்போ யாருக்கு கதையை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்? பக்த பிரகலாதோட முந்தைய ஜென்மம். அப்போ இவன் சண்டை போட்டு வந்தாச்சு. பக்த பிரகலாதம் வந்து அப்படியே ஒன்று இது வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. பகல் ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ தூரத்துக்கு சண்டை, வெளியே ஃபுல்லாக அப்படியே போய்ட்டு நான் இங்கே வரலை அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இல்லை, சாயங்காலம் ஒன்றும் சாப்பிடலை, ஒரு தண்ணி கூட குடிக்கலை. அப்போ அப்படியே போகிறான். சாயங்காலம் ஆயாச்சு, வீட்டுக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை. நைட்டும் வர ஆரம்பித்தாச்சு. அப்போ பார்த்தா அவனுக்கு துண்டை எடுத்துகிட்டு அது எங்கேயா ஒரு இடத்துல படுக்கலாமா, நான் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணால், அது ஒரு பழுதடைஞ்ச ஒரு பாலடைஞ்ச மண்டபம் இருந்தது. அந்த மண்டபம் மாதிரி தெரிஞ்சு ராத்திரி அதில் போய் அப்படியே போட்டுட்டு உள்ளே படுத்தா தூக்கம் வராது. நடந்த விஷயத்துக்கு நினச்சி ஒரு கணம் கூட அவனால் தூங்க முடியவில்லை. காலையில் சூரியன் உதிக்கும்போது அவன் அப்படி எட்டி பார்க்குறான், வெளியே பார்க்குறான். என்ன பண்ணலை, அந்த முந்தின நாள் ஒன்றும் சாப்பிடலை, தூங்கலை, நைட் தூங்கலை. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்க்க அவனோட ஒய்ஃபும் அங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இன்னொரு சைடில் வந்து படுத்து கிடந்திருக்கு. அப்புறம் பார்த்தோன்னா, ஐயோ சரி, நான் அப்போ என்னாச்சு, நீ அங்கே வந்த அப்படின்னு. நீங்கள் போன பிறகு எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நானும் கொஞ்ச நேரத்தில் இருந்தாலும் ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் அப்படியே வந்துட்டேன். இங்கே இருந்தேன். சரி, எல்லாம் சண்டை நின்றுடுது. அப்போ 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, 100% ஏகாதசி எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது அது ஏகாதசின்னு. அடுத்த பிறவி என்ன கிடச்சிது, பக்த பிரகலாதன். அந்த பக்த பிரகலாதனுக்கு எப்படிப்பட்ட குரு கிடச்சிருக்கு, நாரத முனி குருவாக வராரு.
அவங்க அம்மாவுக்கு பேர் கயாது. நாரத முனி கிடச்சிருக்கு குருவா. அதனால தான் சொல்கிறது, ஏகாதசி விரதம் இருந்து நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவரே நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அனுப்பி வச்சுருவார். இந்த ஏகாதசி விரதத்தோட மகிமை ஒரு பாட்டில் நம்ம முன்னால் பாடியிருப்போம். எப்படி அதாவது பக்தர்களுடைய சங்கம் நமக்கு கிடச்சுன்னா, குரு பக்தர்களோட சங்கம் கிடச்சுன்னா நமக்கு எப்பவுமே ஆன்மீகத்தில் முன்னேறலாம். அப்போ இதை பக்தி வினோத் தாக்கூர் எழுதி வச்சுருக்காரு. ஏகாதசியோட மகிமையை பற்றி சொல்லியிருக்காரு. அதனால தான் இது சும்மா போட்டிருக்கேன், எல்லாம் பாட போகிறது இல்லை. அது எப்படி வருதுன்னா, சும்த பகத சரண ரேணு பஜன அனுகூல, சும்த பகத சரண ரேணு பஜன அனுகூல, भगत सेवा परमसिद्धि प्रेमलतिकार मूला, भगत सेवा परमसिद्धि प्रेमलतिकार मूला, सूत भगत शरण रेणु பஜன அனுகூல. தூய பக்தர்களின் தாமரை பாதங்களின் தூசியும் சுத்த பக்தன் எப்படி ஆகிறான் ஒருத்தன்? ஏகாதசி விரதம் இருக்காமவே இருக்க மாட்டான், துளசி பூஜை பண்ணாமல் இருக்க மாட்டான், சேன் பண்ணாமல் இருக்க மாட்டான், குரு இல்லாமல் இருக்க மாட்டான். அப்போ அவன் தான் சுத்த பக்தன். அப்போ அவன் என்ன வேணுமா? நமக்கு பக்தி வரணும்னா என்ன ஒன்று வருது அதில், அது பிறகு தான் ஏகாதசி பற்றி வருது. இது ஜஸ்ட்டு பல்லவி. அப்போ எப்படி தூய பக்தர்களின் தாமரை பதங்களின் தூசி, அது மாதிரி உற்சாகமாக பக்தி செய்யும் அந்த 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 உற்சாகம் மற்றும் உயர்ந்த பக்தர்களுக்கு செய்யும் சேவையும் பக்தி எனும் கொடியின் வேர்களாகும். அதான் பக்தி லதான்னு சொல்கிறது. லதான்னா கொடின்னு அர்த்தம். நம்ம பக்தி தான் வளர்ந்து வளர்ந்து அப்படியே மேலே கோலோக பிருந்தாவனுக்கு அப்படி வளர்ந்து போயிட்டே இருக்கும். அதோட ரூட்டு வேணுமே, அதுக்கு என்ன வேணும்? விதை வேணுமே. யார் கொடுக்குறா? ஒரு குரு கொடுக்குறாரு. அப்போ அதுக்கப்புறம் அடுத்த லைன் என்ன வரும் பாருங்க, எப்படி அந்த பக்தியை வளர்த்து கொண்டு வரணும்னா ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும். மாதவதி பக்தி ஜனனி ஜேதனை பாலன கோரி कृष्ण बसती बोली परम आदर कोरी माधव दीदी भक्ति जननी जितने पालन कोरी कृष्ण बसती बोली परम आदर कोरी. மாதவ திதி. மாதவ திதின்னா என்னது? திதின்னா நாள். மாதவர்னா கிருஷ்ணர். கிருஷ்ணரோட திதி என்னது? அதுதான் ஏகாதசி. முதல்ல அதுதானே ஆரம்பித்தேன். இது பகவானுடைய ஸ்பெஷல் நாளுன்னு ஆரம்பித்தோம் இல்லை? ஏகாதசி. அது மட்டும் இல்லை, ஜென்மாஷ்டமி, மாதவ திதி, பக்தி. என்ன மாதவ திதி என்ன பண்ணுமா? பக்தி ஜனனி. பக்தியை அப்படி பக்தி பிறக்குது அதிலிருந்து. ஜனனின்னா என்ன அர்த்தம்? பிறக்கிறதுன்னு அர்த்தம். பக்தி ஜனனின்னா எங்கேருந்து வருதா? மாதவ திதி. ஏகாதசியை ஒருத்தன் ஃபாலோ பண்ணி இருந்தாலே அவனுக்கு அப்படியே பக்தி வந்துடுது கம்ப்ளீட்டாக. அப்படி பிறக்கிறது பக்தி. பாருங்கோ. அப்புறம் இதை யார் மெயினாக இப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? சுத்தமான பக்தர்கள். அதாவது இது எது ஏகாதசி மற்றும் அந்த மாதிரி ஜென்மாஷ்டமி, அது மாதிரி ராதாஷ்டமி, இப்படி நாள்கள் எல்லாம் என்னது? முக்கியமான நாட்கள். அதை ஒருத்தன் ஃபாலோ பண்ணி அன்னைக்கு விரதம் இருக்க வேண்டும். ஜென்மாஷ்டமிக்கு ஒன்றுமே சாப்பிட மாட்டோம், தெரியுமா? இங்கே எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சாப்பாடு போட்டுவிட்றோம். பண்ணது தப்பு. ஜென்மாஷ்டமிக்கு ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் என்ன பட்னி இருக்கணும். விரதம். அது விரதம். மிட் நைட் வரைக்கும் இருப்பாங்க.
அப்போ மாதவ திதி பக்தி ஜனனி, பக்தி அது கொடுக்குது. அது மட்டும் வேற என்னது? கிருஷ்ண வசதி, கிருஷ்ணரை இழுத்துறோம். நம்ம வேக்யூம் கிளீனர் இருக்குல்ல, வேக்யூம் கிளீனர் வந்து எப்போவுமே என்ன எதாவது பார்த்தோன்னா இழுத்துறோம்ல இல்லை. அங்கே நீங்கள் பக்கத்தில் நீ ஏதாவது ஒரு சின்ன அழுக்கில் போனீங்கன்னா அது டர்க்குன்னு உள்ளே இழுத்துறோம். அதே மாதிரி நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா கிருஷ்ணரால் ஒன்றும் பண்ண முடியாதான். என்ன பண்ணுவார்? அந்த ஏகாதசி விரதமே கிருஷ்ணரை இழுத்து எங்கே கொண்டு போடும்? கிருஷ்ணரை கொண்டு இதயத்தில் கொண்டு வச்சிடும். அவ்வளவு பவர் ஏகாதசி இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணர் பிறந்து அவர் நடத்திய லீலைகள் நடந்த இடங்கள், அந்த புனித தலங்கள், அது எல்லாம் என்னுடைய வழிபாட்டு தலங்களாக இருக்க வேண்டும். அதுக்கு ஆசி வழங்குகன்னு யார்? பக்திவினோத் தாக்கூர் யார்கிட்ட கேட்குறாரு? ஏன்னா நமக்கு கிடைக்காது. சுத்த பக்தன் வந்து ஏகாதசி பற்றி சொல்லாமலோ அதோட கிருஷ்ணரோட மகிமைகளை நமக்கு சொல்லி கொடுக்காமலோ எப்படி நமக்கு தெரியும்? அப்போ யாரை முதல்ல வணங்கணும்? சூத்த பகத சரணரேணு பஜன அனுகூல பகத சேவா பரமசிதி பிரேமலதிகார மூல பகத சேவா பரமசிதி பிரேமலதிகார மூல. ஆனால் இந்த உலகத்தில் சுத்தமான பக்தர்கள் கிடைக்குது அபூர்வம். எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ குருவை வச்சுட்டு குரு பூஜை, குரு பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ். எங்கெல்லாமோ கட்டுறாங்க, என்னெல்லாமோ கட்டி ஆளை சேர்க்குறாங்க. பக்தனுக்கு, சுத்தமான பக்தனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சுத்தமான பக்தனுக்கு என்னதான் இருக்கும்? எத்தனை ஜனங்களை இந்த இந்த உலகத்தில் பாவம் இதில் கிடந்து இப்படி எழுந்து அழுந்துறாங்களே, இவங்களை எப்படி அங்கே கொண்டு கிருஷ்ணங்கிட்ட கொடுக்கணுமே, பாவமாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நாய் வந்து குளிக்கலை, 1 மாதமோ 2 மாதமோ என்ன குளிக்கவே மாட்டான்று. அப்புறம் இவங்களுக்கு இவர் கஷ்டமாக இருக்குது, இப்படி இருக்கே இது குளிப்பாட்டுறேன் அப்படின்னு ஒரு நாள் நாயை பிடிச்சி இழுத்து அங்கே பாத்ரூம்குள்ளே கொண்டு போனால் நாய் எப்படி பிடிக்கும்? அது குளிக்கிறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. காலை இப்படி வச்சுக்கிடும், நான் வரலை. இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பக்தன் இழுக்கிறான், பக்தன் இங்கே வா கிருஷ்ணகிட்ட வான்னு இழுத்துட்டு இருக்கான். நாம் வந்து நாய் மாதிரி நாய் என்ன இழுத்து விழுப்போம், வராது. இதுதான் பிரச்சனை. ஆனால் ஏகாதசி அன்னைக்கு நிறைய விலங்குகளுக்கெல்லாம் கூட அன்னைக்கு தெரியும். ஏன் தெரியும் சொல்லுங்க. இந்த இடத்துல வந்துன்னா நமக்கு எப்படி தெரியும்? ஒரு வித்தியாசமாக தெரியும்ல. என்ன சொன்னேன்? ஹோம் ஆயிருன்னு சொன்னதில்ல. இந்த இது என்னதெல்லாம் அனகாத்தாவும் அஞ்ஞா சக்கரமும் இதே மாதிரி விலங்குகளுக்கு நல்லாவே தெரியும். சொல்லப்போனால் விலங்குகளோட மோசமானது மனுஷங்களுக்கு முன்னால் பக்தி உள்ளவங்களுக்கு சொல்லாமலே இன்றைக்கி ஏகாதசியாக தான் இருக்கும்னு சொன்னால் கரெக்டான ஏகாதசியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு யானையின் கதையை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒரு யானைக்கு அது பேச இல்லாத ஒரு பாருங்க, குருவாயூரில் உள்ள கேசவன் யானையின் கதை உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிந்திருக்கும். அந்த யானை ஒவ்வொரு ஏகாதசி என்றும் விரதம் இருந்தது. ஆமாம், யாரும் அவன் அந்த கேசவன் யானைக்கிட்ட சொல்லலை. ஆனாலும் விரதம் கரெக்டாக தெரியும். இன்றைக்கி ஏகாதசி வந்துன்னா அது தெரியும், சாப்பிடாது, எதுவும் சாப்பிடாது, தண்ணி கூட குடிக்காது. அவன் கிருஷ்ண பக்தன். அவன் வந்து கடைசியில் கிருஷ்ண பக்தன் ஆனான். அப்போ இதுதான் இந்த குருவாயூரில் இருக்கக்கூடிய விக்கிரகம். நார்மலாக எங்கேயும் அங்கே உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது, கொன்று போட்டான் முடிஞ்சு. நீங்கள் ஒன்றும் எடுக்க முடியாது. எனக்கு எப்படியோ கிடச்சிருக்கு. அது எப்படிங்கிறது அது ஒரு பெரிய இது வந்து கிருஷ்ணர். எந்த கிருஷ்ணர்? துவாரகா கிருஷ்ணர் வணங்கிய பாலகிருஷ்ணர் யார்? நந்தநந்தன் கிருஷ்ணர் ஏன் போய் அவர் வணங்கணும்? துவாரகா கிருஷ்ணர் நந்த யசோதா கிருஷ்ணர் தான் வணங்கார். அவர் தான் ஸ்வயம் பகவான். அவர் தான் நாம் வழிபடுறோம். துவாரகா கிருஷ்ணர் நாம் வழிபடலை. அவருக்கு கொடுப்போம். அவர் தான் பகவத்கீதையெல்லாம் கொடுத்தாரு.
அது துவாரகா கிருஷ்ணர். ஆனால் நந்தனந்த கிருஷ்ணன் தான் ஸ்வயம் பகவான். நம்ம வச்சுருக்கிறது அதுதான். அது வித்தியாசம் உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, பரவாயில்ல. அப்போ அந்த டைமில் இந்த பகவான் யார் நந்தனந்த கிருஷ்ணா வந்து அவரோட சொருப்பத்தையும் எல்லாத்தையும் மாற்றிட்டு இதில் மறைஞ்சிடாரு, அப்ரக்கட் ஆகிடுறாரு பிருந்தாவனத்தில். அங்கே பிரக்கட் ஆகி துவாரகா கிருஷ்ணன் வித்தியாசம் மூடில் போகிறாரு அங்கே. அப்போ தேவகி அங்கே கேட்குறாங்க, நான் உன்னுடைய பாலகிருஷ்ண பால லீலைகளெல்லாம் பார்க்க முடியலையே, என்னுடைய ஏதாவது எனக்கு கொஞ்சம் இல்லை. ஏன்னா அவர் வந்து அவங்க எங்கே இருந்தாங்க, ஜெயிலில் இருந்தாங்க. யசோதாமா அப்படி இல்லை, அவ்வளோ லீலைகளும் எப்படி அவள் ரசிச்சிருக்கா. அதனால் அவள் ரசித்ததெல்லாம் நாம் ரசிக்கிறோம். அப்போ அவர் கேட்டிருக்காரு, அது எனக்கு கொஞ்சம் காணிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் அந்த லீலைகளெல்லாம் காணிக்கார். கொஞ்சம் காணிச்சிட்டு, அது மட்டும் இல்லை, மெயினாக பாலகிருஷ்ணன் லீலைகள் பண்ணிவிட்டு அதை காணிச்சிட்டு டக்குன்னு அவரோட உருவம் எப்படி ஒரு அப்படி அதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அது அந்த ஒரு குறிப்பிட்ட இதில் அந்த பாலகிருஷ்ணர் வந்து அப்படி விக்கிரமாக உடனே பண்ணிடுறாரு, உடனே மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறாரு அதில் அந்த இடத்துல. அதை கொடுத்துட்டு அதை தான் அவரே வழிபட்டார். ஏன் அவரே வழிபடணும்? துவாரகா கிருஷ்ணா ஸ்வயம் பகவான் கிருஷ்ணரோட எது அதோட மேனிஃபெஸ்டேஷன். அது என்ன சொல்லுவாங்கன்னா, 2 விதமான இது இருக்குது. என்னென்னா, அந்த ஒன்று வந்து என்னடாது பிரகாஷ்ங்கிறது ஒன்று, அதே மாதிரி அடுத்தது வந்து இன்னொன்று வரும், விலாஸ். பிரகாஷ் அண்ட் விலாஸ் பிரகாஷ்ங்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாம் கம்ப்ளீட்டாக. விலாஸ்னா வித்தியாசமான ஸ்வரூபங்கள் இருக்கும். அப்போ இந்த ரூபத்தில் அவர் போகிறாரு, எங்கே? துவாரகா போகிறாரு. ஓகே, அவங்க துவாரகாவில் இது நடக்குது. அதை பண்ணி அப்புறம் அவரே வழிபடுறார். இது ஸ்வயம் பகவான். நான் வந்து பாலனாக இருக்கும்போது பண்ண லீலைகள் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அதே வழிபட்டுருக்காரு. அப்புறம் துவாரகா அழியும் போது அதே விக்கிரகத்தை உத்தவா கிட்ட கொடுக்குற. உத்தவா யார்? அவருடைய பிரைம் மினிஸ்டர் கொடுத்து, நீ இதை நான் எல்லாம் அழிஞ்சு போயிடும், இந்த துவாரகா ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். துவாரகா இருக்கிறது குஜராத் பக்கம். இங்கே எங்கேயோ துவாரகா நினச்சிட்டு கோயில் வச்சுட்ருக்காங்க. இது துவாரகா கிடையாதுங்க. என்னத்தெல்லாமோ பண்ணுறாங்க, நமக்கு தெரியாது. அதனால் அதை விடுங்கோ. துவாரகா இருக்கிறது அங்கே உண்மையான துவாரகா. அதை இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. கீழெல்லாம் போயெல்லாம் முங்கியெல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ இவர் நம்ம மோடி கூட உள்ளே போய் எல்லாம் பார்த்தாருன்னு கேள்விப்பட்டேன். எனிவே, அப்போ துவாரகா மூழ்கி போச்சு. ஐயோ, மூழ்கி போனோன்னா இவர் என்ன பண்ண முடிஞ்சதில்லை. உத்தவாவால் அதை எடுத்துக்கொண்டு போய் இடத்த பிரதிஷ்டை பண்ணதுக்கு முடியலை. எல்லாம் போயிடுது, எல்லோரும் போயிட்டாங்க, எல்லாம் விழுந்தாயிட்டா. அதை பார்த்தாங்க யார்? வாயு பகவானும் குரு பிரகஸ்பதிங்கிறது யார்? இந்திரனோட குரு. நான் அன்னைக்கு கதை சொன்னமில்ல காலையில், அந்த பிரகஸ்பதியை தான் அவர் அவமதிச்சது. அதனால தான் பண்ணியாக வந்து பிறந்தது. இனி அந்த கதையை நீங்கள் கேட்டுட்டீங்க, கொஞ்சம் பேர் கேட்டீங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த விக்கிரகத்தை எப்படியா கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிடணும் அப்படின்ட்டு மிதக்க வச்சுட்டார். வாயு பகவான் என்ன பண்ண, ஊதுனா போதுமே, அது மிதக்க ஆரம்பிச்சிட்டு கடலில், கீழே போகலை. அப்புறம் குரு பிரகஸ்பதி பார்த்தாரு, இதை எப்படி அவர் தான் டைரக்ட் பண்ணார், இதை நேர கேரளாவுக்கு கொண்டு வந்துருக்கோம், இந்த பக்கம் கீழே வந்துட்டு போடுறோம். அப்படியே அது மிதந்து வருது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அது வந்து தான் இறங்க கேரளாவில் இறங்குது அங்கே குருவாயூர் இப்போ டெம்பிள் இருக்கக்கூடிய இடத்துல. அந்த டைமில் அங்கே என்ன இருக்குது? பகவதி அம்மன் கோயில். உடனே பகவதி அங்கே உள்ள பிரிஸ்கிட்ட சொல்லியாச்சு, கனவுல சொல்லியாச்சு, என்ன நீ மாற்றிரு, என்னுடைய அண்ணன் வாரான், அதுக்கு வந்து இங்கே அதனால் இதாக கொடுத்துருங்க அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ குருவாயூர் போனீங்கன்னா அது ஒரு அம்மன் அங்கே இருக்கும், வெளியே வச்சுருக்கோம். அது முன்னால் உள்ளே இருந்தது. இதை எடுத்துகிட்டு இதை வச்சு பிரச்சனை பண்ணாங்க. இது ஒரு பெரிய விஷயம் என்ன. அதனால் ஓகே, இதுதான் வந்து பிரீஃப் ஹிஸ்டரி. குருவாயூர் கோயிலில் தினமும் அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்படும். ஏகாதசி நாளில் போனால் நீங்கள் போனீங்கன்னா முடியாது, பார்க்க முடியாது. ரொம்ப விசேஷமாக இருக்கும். கூட்டம் வந்து அலை மோதும். அப்போ அங்கே அந்த பூசாரிக்கு குளிப்பதற்குன்னு ஒரு பிரத்யேக கிணறு உள்ளே இருக்குது. அவர் வெளியே மற்ற ஜனங்களோட பார்வை படக்கூடாதான், உள்ளே தான் இருப்பார் அவர். உள்ளே அங்கே உள்ள கிணறுல எத்தனை மணிக்கு குளிப்பார்? 2 மணிக்கு குளிச்சாகணும். அப்போ தானே 3 மணிக்கு நட திறக்க முடியும். 2 மணிக்கு குளிப்பார். அதுக்கப்புறம் பூஜைக்கு தயாராவார். அப்போ எப்படி இருக்குமுன்னா, குளிச்சுட்டு அப்படியே சொட்ட அந்த அந்த டவலை அதோடு அப்படியே வந்து
குருவாயூர் கூட நீங்கள் போனீங்கன்னா பார்த்தா தெரியும். அதில் ஒரு பெரிய கல் இருக்கும், பெருசாக இருக்கும், இந்த சென்டரில் இருக்கும். அதில் வந்து அப்படியே படுப்பார் கீழே, அப்படியே படுப்பார். படுத்துட்டு அந்த நேரத்தில் என்ன வரும், என்ன அலங்காரம் பண்ண வேண்டும் அன்னைக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி கொடுப்பார். எனக்கு நரசிம்மர் அவதாரம் பண்ணு, எனக்கு வாமன அவதாரம் பண்ணு, எனக்கு நான் வந்து என்ன இது இந்த காளியா நான் இதில் ஆடினேனே அந்த இது பண்ணு இப்படின்னு அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். அதுக்கு முன்னே சொல்ல மாட்டார். அந்த நேரம் அவருக்கு வரும். அதைத்தான் போய் செய்யணும். ஒரு சமயத்தில் ஏதோ கிருஷ்ணர் வந்து ஏதோ ஒரு இது எனக்கு இப்படி அலங்காரம் அலங்காரம் எப்படி பண்ணுவாங்க, எல்லாம் இந்த சந்திரத்தை வச்சு கரெக்டாக அதே மாதிரி அது மாதிரி பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, இன்றைக்கி இல்லை, அவர் சொல்லிட்டு இருக்கட்டும், நான் வேறு ஒன்று பண்ண போகிறேன், எனக்கு அதான் இஷ்டம் நினச்சிட்டு வேறு ஒரு அலங்காரத்தை போட்டார். சந்திரத்தை ஓட்டினார். எப்பயும் அங்கே எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், 3 மணிக்கு திறக்கணும். 2 மணிக்கு குளிச்சுட்டு வந்தாச்சு, 2:30க்கு ஆரம்பித்தா இன்னும் அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிச்சுட்டு முடிக்கணும், கடற்கடன்னு எல்லாம் முடிக்கணும், அலங்காரம் முடிக்கணும். அலங்காரம் பண்ணுனா நிற்காது. இவர் என்ன நினச்சி இப்போ அலங்காரம் பண்ணுக்கு இது பண்ணி விஷ்டம் பண்ணி போடுறாரோ, அவர் வந்து என்ன சந்திரனத்தை அப்பி பார்க்காரு, சந்திரன் நிற்காது. அவ்வளோ பொத்துன்னு கீழே விழுது. எப்படி விழுதான், அப்படி யாரோ தூக்கி தூர மாதிரி போடுறது. இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரெஸ்ஸில் நல்லா பிடிக்கும், ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவேன்னு சொல்லிக்கும். நீங்கள் மாற கொடுங்க, எனக்கு பிடிக்காது, அடம் பிடிக்கும், தூரத்தி போட்டுறோம். அதே மாதிரி குணம், சின்ன குழந்தையோட குணத்தோட வேண்டான்னு தள்ளி போட்டுருக்கு. நேரம் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிடிக்காது. அங்கே ஏன்னா நடத்துறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு, 3:30 ஆயிடுச்சு, இன்னும் திறக்கல, 4 ஆயிடுச்சு, இன்னும் திறக்கல. அவங்க என்ன நடக்க வராங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ, நாம இல்லை, இதை நான் நினச்சி பண்ணிட்டேன். ஐயோ, அவர் சொன்னது இதெல்லாம் சொன்னாருன்னா உடனே அப்பா ஓகே மன்னிச்சுக்கணும். அவர் நினச்சிட்டு பழையபடி திருப்பி அதே இதை சந்திரத்தை எடுத்து பண்ணி அது அவர் சொன்னது அப்படியே நிற்கும். ஒரு இம்மி கிழவள இல்லை, அதே சந்திரன் தான். இது மாதிரி நிறைய நடக்கும். அப்போ ஒரு சமயத்தில் கோயிலில் வந்து அவருக்கு அங்கே சேவை பண்ணுறதுக்கு அப்படி நிறைய யானைகள் இருந்தது. ஆனால் முஸ்லீம்களோட படையெடுப்புக்கு முன்பு 100கணக்கான யானைகள் இருந்துன்னு இருக்குது, இதில் ரெக்கார்டில் இருக்குது. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, இருந்தாலும் அந்த டைமில் ரொம்பவும் இருந்து தான். அந்த டைமில் ஒரு முறை ஒரு யானைக்குட்டி இந்த கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்டது. ஆனால் வந்த யானை இதுவரைக்கும் பார்த்தே இல்லாத அவ்வளோத்துக்கு குறும்புத்தனம், ஒரு நேரம் இருக்காது. அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். பூஜாரி இப்போ பார்த்தாரு, பூஜாரி அந்த என்ன அவங்களோட கோயில் மெயின் பூஜாரி, ஹெட் பூஜாரி பார்த்தாரு. என்னடா இதை மாற்றவே முடிய மாட்டேங்குது, இது குசும்பு போக மாட்டேங்குது. என்ன இந்த யானையை நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் படக்கூடிய மந்திர மடம் இருக்குல்ல, இப்போ அந்த மடம் இருக்குங்க, இப்போ போயிட்டே இருக்கும், அதுக்கு முன்னால் கட்டி போடுங்கப்பா அப்படின்னு உத்தரவு போட்டார். அங்கே அதில் கட்டி போடுவாங்க. டெய்லி என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒன்று கட்டி போட்டுறது. இது இந்த மகாமந்திரத்தை கேட்டு அதோட மனம் ஃபுல்லாக மாறி ஒரு தூயமான பக்தனாக மாறிடுது. அப்போ நான் என்ன சொன்னேன், தூயமான பக்தனுடைய மனசில் ஏகாதசி என்னைக்குன்னு தெரியும். இவன் என்ன அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமாக என்ன அவ்வளோ தூரத்துக்கு குறும்பு பண்ண யானை கடைசியில் பக்தனாக மாறிடுது. அப்படியே ஒரு குசும்பு கிடையாது. பக்தனாக மாறினதுனால ஏகாதசி வரும்போது அதுக்கு தெரியும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் சாப்பிடாது. அப்போ ஆக்சுவலாக எந்த ஒரு கிருஷ்ண பக்தனும் ஏகாதசி விரதம் இருப்பான், இல்லைன்னா அவன் நிச்சயமாக கிருஷ்ண பக்தன் அல்ல. கேசவன் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விரதம் இருப்பார். ஏகாதசி எப்போ வரும்னு கரெக்டாக துல்லியமாக அதுக்கு தெரியும். அதை ஏதாவது டீஸ் பண்ணதுக்கோ டெஸ்ட் பண்ணதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்களாம், அதுக்கு எது நல்லா பிடிக்குமோ அதை கொண்டு போய் கொடுப்பாங்களாம். இந்த வாழைப்பழம் அது அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறத வந்து கொடுத்து பார்ப்பாங்களாம். தோடாது, தண்ணி கூட குடிக்காது. பார்த்தீங்களா? அப்போ நம்ம
இந்த மாதிரி அந்த அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த கேசவன் எப்போதுமே நான் கிருஷ்ணரோட உற்சவ மூர்த்தியை தான் நான் சுமக்க வேணும்னு அப்படி ஆசைப்பட்டான். அதே சமயத்தில் அங்கே பத்மநாபன் அப்படின்னு இன்னொரு யானை இருந்தது. அதுதான் மெயினாக அதுதான் சேவை பண்ணிகிட்டு இருந்தது. அந்த மூர்த்தியை என்ன பண்ண அதுக்கு தலையெல்லாம் வைப்பாங்க பத்மநாப யானைக்கு இதில். இது நினச்சி எனக்கு தலையில் தான் வைக்கணும். அங்கே ஏன் இருக்குது எப்பவுமே ஞாபகம் இருங்க, பக்தன் அப்படி தான் இருக்கணும். பக்தன் தான் எனக்கு கிருஷ்ணர் எனக்கு தான் சொந்தம்னு இருக்கணும். எல்லாருக்கும் சொந்தம்தான், ஆனாலும் மமதை இருக்கணும். அதுக்கு பேர் மமத புத்தின்னு பேர். மமத புத்தி இருக்கணும். அப்போ இது என்ன பண்ணுவோன்னா கடைசியில் இதுக்கு அந்த உற்சவ மூர்த்தியை தலையில் வைக்கிறேன்னு எல்லாரும் இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அங்கே நிற்காது. அது பிற வைக்கும்போது என்ன பண்ணணும் தெரியுமில்ல, அந்த மூர்த்தியை எடுத்து வச்சுட்டு ஏறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அது அந்த தும்பிக்கையை அப்படி கொடுக்குமா, அதுக்கு மட்டும் அனுமதிக்கும். வேறு யாரும் முன்னாலே ஏற முடியாது, வேறு யாரையும் அது விடாது. அப்படி பின்னால் உட்காரணும்னா பின்னால் தான் ஏறி வரணும். விக்கிரகத்தோடு வரும்போது ஏற விடும். அதுக்கு பிறகு நானும் யாரையும் பின்னால் இருக்குன்ட்டு ரெண்டாவது ஏறணும்னா விடாது. பின்னால் ஏறணும் பின்னால் தான் காணிச்சு கொடுக்கும். அது பின்னால் தான் அப்படி இது பண்ணி கொடுக்கும். அப்போ இப்படி பல ஆண்டுகளாக கோயிலில் இப்படியே சேவை செய்து வந்தது. ஒவ்வொரு நாளும் பூஜை ஊர்வலத்தின் போது அது கோவில் அப்படி கோயிலை சுற்றி இப்போ அப்படியே போயிட்டே இருக்கும். வயசாக ஆரம்பித்தாச்சு. வயசாக ஆரம்பிக்கும்போது அதோட பக்தியும் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணால் சில சமயங்களில் விக்கிரகத்தை அது தலையில் வச்ச உடனே காலெல்லாம் ஆடுமா. இவங்க பார்த்தாங்க வயசாகினால கால் ஆடுதுன்னு. ஆனால் உண்மையிலே கால் ஆடுது அதனால இல்லை. எதனால்? பக்தி கூட உடம்பெல்லாம் நடுங்கும். அங்கே அதாவது இதெல்லாம் இந்த முடிகளெல்லாம் அப்படி குத்திட்டு நிற்கும். இது அஷ்டசாக்கிய பாவானி இருக்குது. 8 விதமான பாவங்கள் இருக்குது, பக்தி பாவங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் அது. அப்படி நடுங்கும். இவங்க பார்த்தாங்க வயசாகி போச்சு, இனிமேல் கட்டி போடலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு சமயம் இப்படி போயிட்டுருக்கு. ஒரு சமயத்தில் இந்த கேசவனுக்கு லேசாக உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்து, அதனால் சங்கிலில் பக்கத்தில் கட்டி போட்டிருந்தாங்க. அப்போ உற்சவ மூர்த்தியை சுமந்து போகிறதுக்கு இன்னொரு யானைக்கு மேலே வச்சாங்க. கேசவனுக்கு அவனை பொறுமை அப்படி நிற்கி நம்மளுடைய இதில் உறக்கலையா, இது என்னுடைய பணி இல்லையா அப்படின்னு பார்த்து அது நிற்க முடியாமல் அங்கே போய் சங்கிலி அறுத்து கோபத்தோடு ஓடி வருது. அங்கே இன்னொரு யானைக்கு மேலே விக்கிரகம் இருக்குது. இது பிடிக்கல. உடனே என்ன பண்ணு அது கோயிலை 3 நேரம் சுற்றி அப்படி வளம் வந்துகிட்டே இருந்துகிட்ருக்கு. அந்த நேரத்தில் சுத்தக்கூடிய நேரத்தில் கால் இல்லாத ஒருத்தன் அங்கே கிடக்கான். கால் முடம். ஏன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க இருந்துட்டு ஏதாவது பண்ணுவாங்க. ஒரு சின்ன குழந்தை வேற வழியில் மாட்டிட்டு, சின்ன குழந்தை அதில் கிடக்கு. எல்லாரும் பார்த்தாங்க, ஐயோ நசுக்கி கொண்டு போடும், இது மதம் பிடிச்சி போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு கதறாங்க. அந்த கேசவன் கரெக்டாக அந்த முடன் அந்த குழந்தையும் இருக்குது, குழந்தை கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இடத்துல அப்புறம் அந்த பக்கத்தில் முடன் அந்த கால் இல்லாத நொண்டி அதில் ஸ்டாப் பண்ணி அந்த குழந்தைய அப்படியே அழகாக அமைச்சு எடுத்து தும்பிக்கையில் எடுத்து சைடில் மெதுவாக வச்சுது. அப்புறம் மூவ் பண்ணிச்சு. இந்த கால் இல்லாமல் இருக்கானே முடவன் இருக்கானே அதை அப்படியே தூக்கி சைடில் வச்சுட்டு குடுன்னு இன்னும் ஓடுது. சுற்றி வருது ஃபுல்லாக கம்ப்ளீட் கோபத்தில். அது இப்படி இதை பார்த்தாங்க. ஓஹோ, இது ரொம்பவும் சீரியஸ்னு பார்த்தோன்னா கோயிலில் உள்ள உற்சக அவங்களே அர்ச்சகர்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. மாற்றிடுவோம், அவருக்கு தலையிலே அதுக்கு தலையிலே வச்சுருக்கோன்னு முடித்து அங்கேருந்து எடுத்து கேசவா யானைக்கு மேலே வச்சதுக்கு பிறகு தான் அதுக்கு அப்படியே திருப்தி அடைஞ்சி இப்படி நிறைய வருஷம் அப்படியே சேவை பண்ணி கேசவனை யானைன்னு சொன்னால் அடித்து போடுவாங்களாம். அவ்வளவு பக்தன் இருந்தான். அப்போ பக்தன் என்ன ஏகாதசி விரதம் இருக்கணும். ஏகாதசி விரதம் இருக்கணும், புரியுதா? அப்போ பல வருட சேவைக்கு பிறகு கேசவனுக்கு முதுமை விட்டது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, முதுமை காரணமாக அது ஒரு கொட்டகையில் அடைக்கப்பட்டு
சங்கிலியால் கட்டப்பட்டது. ஆனால் சாகும் வரை நான் பகவானுக்கு சேவை செய்ய தான் அதோட ஆசை. கட்டி போட்டாங்க. ஒரு நாள் ஏகாதசி நாள் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 1976. நீங்கள் கரண்டில் வேணால் இப்படி பாருங்க, அன்னைக்கு கரெக்டாக ஏகாதசி இருக்கும். காலையில் எத்தனை மணிக்கு நட திறக்கணும்னு சொன்னேன்? 3 மணிக்கு. 3 மணிக்கு நட திறக்கணுன்னா மங்கள ஆரத்தி அதில் ஆரம்பிக்கும். அவர் 2 மணிக்கு அவர் குளிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணி 3 மணிக்கு நட திறக்கும். மங்கள ஆரத்தி பார்த்தீங்களா? எத்தனை மணிக்குடா அவங்க பண்ணுறாங்க மங்கள ஆரத்தி? நம்ம எத்தனை மணிக்கு பண்ணுறோம்? அப்போ கூட ஏகாதசி நாளில் சிறப்பு பூஜையும் காலை ஊர்வலம் எல்லாம் தொடங்கியாச்சு. அந்த இந்தியாவின் கேரளாவில் வந்து சிறப்பு வாய்ந்த மேளங்களின் உரத்த அதோடைய முழக்கத்துடன் எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்துட்டு ரொம்ப ரொம்ப அமர்க்களமாக இருக்கும். அந்த நாள் ஏகாதசி நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப அமர்க்களமாக இருக்கும். கரெக்டாக 4 மணி ஆச்சு, நடை திறக்கப்பட்டது. ஏகாதசி நாளில் நான் சொன்ன மாதிரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு நடந்தது பாருங்கோ. அதிகாலை 3 மணிக்கு கேசவன் திடீரென்று கோவிலில் தோன்றியது. எப்படி வந்துன்னு தெரியாது. சங்கிலி அறுத்துட்டு வந்திருக்காங்க. அது எப்படி வந்ததுன்னு எப்படியும் தெரியாது. எப்படி வந்துன்னு தெரியாது. எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஐயோ, இங்கே வந்து யானை வந்துட்டே வந்த உடனே வேற எதையுமே பார்க்கல. நேரே கோயிலோட சந்நிதியை முன்ன வந்து நிற்கிது. அப்படியே என்ன பண்ணுது? தும்பிக்கை அப்படியே பண்ணி அப்படியே என் நமஸ்காரம் பண்ணுது. கீழே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. முன்கால்களை மடித்து தன் தலையை தரையில் வைத்து வணங்கியது. சரணாகதியுடன் அது எல்லாம் அதோட நமஸ்காரத்தை சொல்லிகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, என்னாச்சு? மொத வணக்கம் கொடுத்ததுக்கப்புறம் உன்னை எழுந்திருந்து கோயிலை மெதுவாக தான் சுற்றிச்சு. ஏன்னா வயசாகிடத்துல மெதுவாக தான் சுற்றிட்டு அப்படியே வந்து சுற்று முடிஞ்சவொடனே இன்னும் அதுக்கு முன்னே நேரே அதே மாதிரி என்னது முன்கால்களை மடித்து தலையை தரையில் வச்சு அது இன்னொரு வணக்கம் போடுது. இன்னொரு சுற்று வருது. எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது. நீ 2வது சுற்றும் அதே மாதிரி பண்ணுது. 3வது ரவுண்டுக்கு போகுது. கரெக்டாக அப்படி பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி ஒரு இந்த என்ன யானை வந்து சத்தம் போடுத்துட்டு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மிளிருது. அப்படியே ஒரு சத்தம் போடு. இந்த பக்தி எங்கேருந்து ஆரம்பித்து ஹரிநாம சங்கீர்த்தன்லேருந்து ஆரம்பித்து ஏகாதசி விரதத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ண வந்து கடைசியில் கம்ப்ளீட்டாக அதோட வாழ்க்கையே ஒரு பக்தனாக வாழ்ந்தது. இப்போ அதுக்கு அந்த டைமில் அதுக்கு 72 வயசு. அப்போ இந்த சிறந்த பக்தனான கேசவர் வந்து என்ன பெருமைப்படுத்துக்காக வேண்டி இந்த மகாபக்தர் அவரோட நினைவாக ஒரு நினைவு சின்னம் கட்டப்பட்டது. நீங்கள் இப்போ பார்க்குறது அதே நினைவு சின்னம் தான். அது மட்டும் இல்லை, அந்த குருவாயூர் கோயிலில் நீங்கள் ஆலயத்தில் முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 தந்தங்கள் இருக்கும். அந்த தந்தங்கள் யாரோட தந்தங்கள்? கேசவன் எலப்பன்னு சொல்லக்கூடாது, கேசவ பக்தனோட தந்தங்கள். அங்கே போயிட்டு கேசவன் அந்த டைம்லலாம் கேசவ யானைங்கிறத யானைன்னு சொன்னீங்கன்னா அடி வாங்குவோம், அடிச்சிருவாங்க. அது யானை இல்லை. நம்மளால் ஏகாதசி வர முடியுமில்ல, அது ஏகாதசி தெரிஞ்சு ஃபாலோ, இது நாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது எவ்வளோ பெரிய பக்தன். அப்போ இன்னைக்கு எப்படி கேசவன் பக்தனானான்னு கேட்டீங்க. என்னாச்சு சொல்லுங்க? மகா மந்திரத்தை கேட்டான், ஏகாதசி விரதத்தை கடைப்பிடித்தான், பகவானுக்கு சேவை செய்தான். நீங்கள் என்ன செய்து கிருஷ்ணர் பக்தர்களாக விரும்புகிறீர்கள்? கொஸ்டின் நீங்களே யோசித்து பாருங்க. அப்போ கிருஷ்ண பக்தியை வந்து எப்படி பெற முடியும்? ஏகாதசி ஃபாலோ பண்ணால் பக்தனாகும், ஹரிநாமம் ஜபம் பண்ணால் பக்தனாகலாம், ஆலய சேவை பண்ணால் பக்தனாகலாம், துளசி பூஜை பண்ணினால் பக்தனாகலாம்,
சுத்த பக்தர்களின் பாதங்கள் நமக்கு கிடச்சிச்சுன்னா பக்தனாகலாம், குரு சேவை பண்ணி பக்தனாகலாம். பாப போனச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். அதுதான் சூத்த பக்கத்தனி பாடினேன். சரியா? இப்போ முடிகிறேன். பாருங்க, கிருஷ்ண பக்தி வினா கபு. இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் 10 நிமிஷம் கூட நான் எடுத்தாலும் உறுத்தா நீங்கள் கேளுங்கோ. இது ஏன்னா அது நமக்கு அதில் நீங்கள் நீ ஒன்றும் பார்க்காதீங்க. சுத்தமான என்ன கிடைக்கும் நமக்கு? பக்தன் ஆகிறதுக்கு வேண்டி டைம் எவ்வளோ டைம் கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது. அதோட இந்த பாடிட்டு அதோட முடிச்சிடும். கிருஷ்ண ஐயா ஓகே, அவ பாடுறது நான் போடுறேன். இது என்ன அர்த்தம்னா, கிருஷ்ண பக்தி வினா கபு நாகி பல தோயா மிச்சே சப் தர்ம ஜீவேர் உபாதி மோயா. என்ன அர்த்தம்னா, ஒருவனுக்கு கிருஷ்ண பக்தி இல்லை என்றால் அவனது வாழ்க்கை வரும் வீண். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவனுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. எத்தனையோ போலி மதங்களின் பேரில் அவர்கள் ஏமாந்து போய் வாழ்க்கையை நாசப்படுத்துகின்றனர். कृष्ण भक्ति विना कबू नहीं परदो, कृष्ण भक्ति विना कबू नहीं परदो, नीचे सब धर्मा जीवे रूपारी मोय, नीचे सब धर्मा जीवे रूपारी मोय, कृष्ण भक्ति विना कबू नहीं परदो, कृष्ण भक्ति विना कबू नहीं परदो, युग युग तपो ध्याना संन्यासादि ब्रह्म. ஆக அர்த்தம் என்ன? யோக சாதனங்கள், யாகங்கள், தபங்கள், தியானங்கள், பிரம்ம ஞானம், வேதம் படித்தல், மாயாவாத போலி சந்நியாசங்கள், இவை அனைத்தும் உண்மையில் அவர்களை மேன்மேலும் உலக பந்தத்தில் மட்டுமே கட்டி போடுகின்றன. இவை வெறும் வேஷங்கள். யோக யோக தபோ த்யானா சந்நியாசாதி பிரம்ம ஞானா நானகாண்ட ரூபே ஜீவே வந்தனா கஜனா होय, नानाकांड रूपे जीवे वंदना कजना होय, कृष्ण भक्ति विना कबू नहीं परदो, कृष्ण भक्ति विना कबू नहीं परदो. கிருஷ்ண பக்தியோட 4 தூண்கள் இருக்கே, இந்த தூண்களை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா கிருஷ்ண பக்தி கிடைக்காது. தூண் இல்லாமல் எப்படி நீங்கள் என்னத்தை கட்ட போகிறீங்க? 4 தூண் இருக்கணும். இதில் ஒரு தூண் இல்லைனாலும் கட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தூண் என்னது? என்ன மேலே என்ன எழுதியிருக்கு? ஃபுல்லாக படி. என்னதில் நம்பர் 1. 2வது மது அருந்தாமை. 2வது அடுத்தல சூதாடாமை, நோ கேம்பிளிங், நோ. ஓகே. அடுத்தது திருமணத்துக்கு வெளியே உறவு வைக்காமை. சரியா? அப்போ